நீங்க எல்லா பட்டியலும் சொல்லுவீங்க விஜய் முதல்வர் ஆகணும்னு. முதல்வர் ஆகிட்டாரு. இந்த திராவிட அரசியல் பேசுவாங்க, திராவிட அரசியல். ஆனா அவங்க தான் ஜாதியா பாக்குறாங்க அப்படிங்கிறது முதன்மை உண்மை. இங்க வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையருக்கும் சரி, பட்டியலினத்தவங்களுக்கும் சரி, இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து மொத்தம் 100 எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காருன்னா, இவ்வளோ இன்டெலிஜென்ஸ், இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் வச்சு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் எல்லாம், அதாவது தொகுதியில் உன்னால ஜெயிக்க முடியலங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கூட அவங்க கரெக்டாக கொடுக்கலன்னா வாட் த கவர்னன்ஸ் திஸ் இஸ். பொது தொகுதியில் நிற்கவே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்த இடத்துக்கு இவர் சீட்டு கொடுத்துருக்காரு. ஹி ஹஸ் மேட் அ சேஞ்ச். இன்னைக்கு பிராமின் கம்யூனிட்டியிலேருந்து இன்னைக்கு பட்டியலினத்து வரைக்கும் ஒட்டுமொத்தமாக போய் சட்டசபையில் உட்கார போகிறாங்கன்னா அது தாவேகா மட்டும்தான். சாதாரண ஒரு, அதாவது 35 வயசு கீழே இருக்கிற 27 பேர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ போய் உட்கார போறாங்க. எல்லாம் பேண்ட் சட்டையை போட்டு நாளைக்கு போக போறாங்க, கல்ச்சரை மாத்த போறாங்க, இறங்கி வேலை பார்க்க போறாங்க. இதுதாங்க சமூக நீதி. எப்படின்னா எம்ஜிஆர் ஒரு சகாப்தம்னு நம்ம சொல்றோம்ல, கலைஞரை கூட நம்ம வந்து அது சகாப்தம்னு சொல்ல முடியாது, எம்ஜிஆர் ஒரு சகாப்தம்னு சொல்றோம்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு சகாப்தம். வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோம்னா அட்வொகேட் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன். கண்டிப்பாக சார். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களில் நீங்களும் ஒரு ஆளாக இருப்பீங்க. சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே ஒரு சந்தோஷமான மனிதர்களில் நீங்களும் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் நிறையா பேசியிருக்கீங்க. இந்த ஒரு நாளுக்காக தான் நீங்கள் இவ்வளோ தூரம் ஆர்கியூ பண்ணி எல்லா இன்டர்வியூலையும் போராடி வந்திருக்கீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் எல்லா பட்டியலும் சொல்லுவீங்க விஜய் முதல்வர் ஆகணும்னு. முதல்வர் ஆகிட்டாரு. ஜோசப் விஜய் இன்னும் நான் சொல்ல போகிறாரு. எவ்வளோ உங்களுக்கு ஆனந்தமாக இருக்குது? இல்லை, ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். ஆக்சுவலாக வந்து இது வந்து மக்களுக்கு கிடைச்ச வெற்றி, இது வந்து சமூக நீதி கிடைச்ச வெற்றி, இது சிறுபான்மையினர்களுக்கு கிடைச்ச வெற்றி, இது அனைத்து மக்களுக்கும் கிடைச்ச ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து நிறையா காலத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக மென்ஷன் பண்ணுறது என்ன, சமூக நீதின்னு ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து சிறுபான்மையினரும் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே வந்து ஒரு பொது தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியலினத்தை சேர்த்தவங்க நிற்கவே விட மாட்டாங்க. இந்த திராவிட அரசியல் பேசுவாங்க, திராவிட அரசியல். ஆனால் அவங்க தான் ஜாதியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது முதன்மை உண்மை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையருக்கும் சரி, பட்டியலினத்தவங்களுக்கும் சரி, இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து மொத்தம் 100 எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காருன்னா எவ்வளோ பெரிய மாற்றம். இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே இதை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வரும்போது ஒரு கிளைண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்டி ஜெயின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பவுஞ்சூர் அந்த இடத்துல இருக்கிற ஒரு எம்எல்ஏ. அவர் ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்தவர். எம்ஜிஆர் தான் ஜெயின் சமுதாயத்துலேருந்து எம்எல்ஏ நிப்பாட்டினார். ஓகே, அப்போ 77. ஏன்னா ஒரே ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே எம்எல்ஏ ஜெயின் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அவரே இறந்துட்டார். அவரோட தம்பி தான் அந்த சொசைட்டினா இப்போ பார்த்துக்கிறாரு. அவர் தான் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தார், நம்ம கிளைண்ட் அவர். அந்த இப்போ அவர் வந்தோடனே அதை ஒரு நிகழ்வாக அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அவரை பார்த்தனால, ஏன்னா அவங்க சொசைட்டிக்கு நம்ம அவங்க வழக்குகள்லாம் எடுத்து நடத்துறதுனால அவங்க வந்தாங்க. அந்த மாற்றத்தை வந்து இன்னைக்கு விஜய் கொண்டு வந்திருக்காரு. பட்டியலினத்தில் இருக்கவங்களை வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சிருக்காரு. சிறுபான்மையினருக்கு வந்து ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு. இந்த மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களையும் வந்து உற்சாகப்படுத்தி இருக்கு. புரிஞ்சுங்க, இந்த மாற்றத்துக்கு தாங்க ஆசைப்பட்டோம். இன்னைக்கு ஜாதி பார்க்காம எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதானங்க மனுஷனோட மாற்றம் தானங்க, அது தானங்க ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சிக்கான ஒரு மாற்றமே. இன்னைக்கு எதுவுமே யாருமே ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, எல்லாம் ஒற்றுமையாக வந்து ஊழலுக்கு எதிராக குரல் எழுப்பி இந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து இந்த மக்களாட்சி. ஓகேங்களா, இது இந்த மேண்டேட் வந்து ஜோசப் விஜய்க்கு கொடுத்த தமிழக மக்களுக்கு நன்றி குறிக்கிறவங்க சேனல் வழியா. கண்டிப்பாக சார், இது ரொம்ப பெரிய வெற்றி சார், பிரம்மாண்ட வெற்றி. ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய சாதனை யாருமே இப்படி ஒரு நாள் நடக்கவே நடக்காதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. கடைசி வரைக்கும் திராவிட கட்சிகள் தான், திமுக அதிமுக தான் சொல்லிட்டு இருந்த வேலையில் ஒருத்தர் வர்றாரு, சோலோவாக எடுத்துகிட்டு போகிறாரு, 2 பேரையும் ஓரமாக வச்சுட்டு ஒரு சிங்கிள் சைடு எடுத்துகிட்டு போகிறாரு. 108 இடங்கள். காலையில் தபால் ஓட்டு பிரிக்கும் போதுலேருந்தே முன்னாடி போயிட்டாங்க. அப்பயே வெற்றி ஆரம்பிச்சிருச்சு. இது எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட வெற்றின்னு பார்க்குறீங்க? ஏன்னா எம்ஜிஆர் தான் அன்றைக்கி பண்ணார். இது இன்னொருத்தர் வந்து அதோட அன்றைக்கி ஒரு கட்சி தான் இருந்தது, இன்றைக்கி 2 கட்சியும் தாண்டி போயிட்டார். இது எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட வெற்றி.
எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு சாத்தியம்? அதுதான் நான் இப்ப சொன்ன பட்டியலத்துக்கு இவங்களும் சேர்த்து நீங்க விட்டா கூட 2 எம்எல்ஏ ஓகேங்களா, மயிலாப்பூர் மற்றும் ஸ்ரீரங்கத்துல பிராமின் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க கூட இதுல எம்எல்ஏ ஓகேங்களா, தாவேக்கால ஓகேங்களா. அந்த மாதிரி விஷயம் வந்து எல்லா இனத்தை சேர்த்த மக்களையுமே ஒன்று சேர்த்திருக்காரு. அதுதான் இது, அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து நான் ஏன் இந்த பட்டியலத்தை ரொம்ப பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, பொது தொகுதியில நிக்கவே விட மாட்டாங்க ஓகேங்களா. அந்த அளவுக்கு இருந்த இடத்துக்கு இவர் சீட்டு கொடுத்துருக்காரு. He has made a change. புரிஞ்சுங்களா. இன்னைக்கு பிராமின் கம்யூனிட்டியில இருந்து இன்னைக்கு பட்டியலினத்தை வரைக்கும் ஒட்டுமொத்தமா போய் சட்டசபையில உட்கார போறாங்கன்னா அது தாவேக்கா மட்டும்தான். புரிஞ்சுங்களா. அதுதான் அந்த சந்தோஷம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதாங்க உண்மையான சமூக நீதி. இதுதான் உண்மையான சமூக நீதி. ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ இருக்காரு, அதுதாங்க சமூக நீதி. இதுதான் சமூக நீதி. ஒரு டிரைவரோட பையன் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்காரு. இதுதான் சமூக நீதி. சாதாரண ஒரு அதாவது 35 வயசு கீழே இருக்கிற 27 பேர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ போய் உட்கார போறாங்க. எல்லாம் பேண்ட் சட்டையை போட்டு நாளைக்கு போக போறாங்க, கல்ச்சரை மாத்த போறாங்க. புரிஞ்சுங்களா. இறங்கி வேலை பார்க்க போறாங்க. இதுதாங்க சமூக நீதி. சமூக நீதினா என்னங்கிறீங்க? இதுதான் சமூக நீதி. அதாவது எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தாங்க சமூக நீதி. புரிஞ்சுங்களா. தட்டி பறிக்கிறது, ஒரு இடத்துல எல்லாத்தையுமே தட்டி பறிச்சுட்டு போறது சமூக நீதி கிடையாது. புரிஞ்சுங்களா. ஜாதி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா. ஜாதி அரசியல் மட்டும் எவனுமே பண்ண முடியாது. பணம் மாஃபியா பேங்க் எல்லாமே வந்து உடஞ்சிச்சு. 50,000 கோடி நீ மக்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு போட சொன்ன ஓகேங்களா, எல்லாம் விசிலுக்கு ஊதிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு இப்படி போட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு இப்படி போட்டு போயிட்டாங்க. அது இதுல இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லமேட்டு பணத்தை வச்சு நீ அரசியல் பண்ண முடியாதுரா. இந்த தேர்தல் முடிவுகள் மூலமா இந்த விஷயம் நிறைய விஷயம் உண்மை வெளிப்பட்டுருச்சு. என்னன்னா இந்த ஜாதி பார்த்து ஓட்டு போடுறது, பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற அந்த 2 விஷயமும் சுக்குநூறா உடஞ்சிருச்சு. இது எவ்வளவு பெரிய மாற்றமா பாக்குறீங்க? அதுதான், இதுதான் மாற்றமே. இதுதான் விஜயோட அடையாளமே. இன்னைக்கு வந்து விஜய் வந்து இவரை மாதிரி அவரை மாதிரின்னு நான் சொல்ல விரும்பல. விஜய் சி ஜோசப் விஜய் ஒரு சகாப்தம். இன்னைக்கு வந்து இப்போ எப்படின்னா எம்ஜிஆர் ஒரு சகாப்தம்னு நம்ம சொல்றோம்ல. புரிஞ்சுங்களா. மற்றவங்க கட்சி ஆரம்பிச்ச ஐயா கலைஞரை கூட நம்ம வந்து அது சகாப்தம்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுங்களா. எம்ஜிஆர் ஒரு சகாப்தம்னு சொல்றோம்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு சகாப்தம். இவர் வந்து மாற்றுக்கான ஒரு சகாப்தம். இன்னைக்கு வந்து பெரியாரை நம்ம சொல்றோம் ஓகேங்களா. பெரியாருக்கு அப்புறம் எம்ஜிஆரை சொல்றோம். எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து விஜயை தான் நான் சொல்லுவேன் இது ஒரு சகாப்தம்னு சொல்லி. இன்னொரு அடுத்த முக்கியமான கேள்வினா, பத்திரிகையாளர்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே விஜய் ரொம்ப கம்மியாக தான் பார்த்தாங்க. என்ன 10 இடம் வருமா, ஒரு 10 இடம் வருமா, 15% வாங்குவீங்களா அப்படிதான் நினைச்சாங்க. பட் ஆனால் அந்த விஜய் எல்லையே யாருமே பார்க்கல. அன்னைக்கு தேர்தலுக்கு ஓட்டு போடுற முன்னாடி வரைக்கும் கூட பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக கூட்டம். அப்போ கூட இந்த விஜயால யாருமே பார்க்கலையா இல்ல பார்க்காத மாதிரி விட்டுட்டாங்க, பார்க்காத மாதிரி நடிச்சுக்கிட்டாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபேக் நியூஸ் போடுற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஓகேங்களா, அந்த ஃபேக் நியூஸ் வந்து பரப்புற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே ஃபேக் நியூஸை வந்து கேட்டுட்டார். இதுதான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்கிறது. புரிஞ்சுங்களா. இவ்வளோ இன்டெலிஜென்ஸ், இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் வச்சு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் எல்லாம் அதாவது தொகுதியில் உன்னால் ஜெயிக்க முடியலங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கூட அவங்க கரெக்டாக கொடுக்கலன்னா வாட் த கவர்னன்ஸ் திஸ் இஸ். புரிஞ்சுங்களா. இன்றைக்கி நாம் வந்து நான் வந்து கணிச்சதில் எனக்கு ஒரு சின்ன சோகம் கூட இருக்குது. புரிஞ்சுங்களா. நான் வந்து ஒரு மினிமமாக வந்து 140 வந்துடும், 160 வந்துடும் நான் நினச்சேன். புரிஞ்சுங்களா. அந்த இதில் வந்து சில குறைபாடுகள் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வாங்கிட்டு தாவேக்கால நான் வந்து தாவேக்கா தோற்று போன வேட்பாளர்கள்னால் மறு ஆய்வு செய்யணுங்கிறேன். அவங்க என்ன வேலை செய்யாமல் விட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வருது. இதை நான் தலைமைக்கு வந்து தெளிவுபடுத்துறேன், உங்க சேனல்லையே தெளிவுபடுத்துறேன். சரி, உங்களுக்கு விருப்பம்னா நேம் சொல்லலாமா? என்னது? இல்ல, நான் பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா எனக்கு ஏங்க தோத்த வேட்பாளர் வந்து உண்மையாலே தோத்தாரா, ஒர்க் அவுட் பண்ணி தோத்தாரா, இல்லன்னா வந்து வேலை செய்யாம மத்தவங்கள்ட்ட காசு வாங்கி தோத்தாரா அப்படின்றத விஷயத்த தலைமையை வந்து அவங்க கண்டுபிடிக்கட்டுங்கிற. எனக்கு வந்து நியூஸ் வந்து இங்க வேட்பாளர் வரவே இல்லைப்பா ஓகேங்களா, இங்க வேட்பாளர் வரவே இல்லை, எதுவுமே பண்ணலை, ஒண்ணுமே பண்ணல, பூத் ஏஜென்ட் கூட சரியா பண்ணல, மக்களாக வந்து தான் இங்கே பூத்தில் உட்காந்தாங்க. புரிஞ்சுங்களா. அப்பேற்பட்ட சூழ்நிலை நடந்திருக்கு ஓகேங்களா. சில வேட்பாளர் இப்போ எடப்பாடியில் காசு வாங்கிட்டு கொண்டாங்கன்னு சொல்றாங்கல்ல ஓகேங்களா, அதை வந்து எல்லாமே ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இதானா கூட சில அமைச்சர்கள்லாம் ஜெயிச்சது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தாவேக்காவோட வேட்பாளர்கள் வேலை செய்யலன்னு தான்.
இதை நான் ஒரு குற்றச்சாட்டாவே வைக்கிறேன் உங்க சேனல்கிட்ட. இல்ல இது இப்படி எடுத்துக்கலாமே, விஜய் அவர்கள் பிரச்சாரம் இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா போயிருந்தாங்க. இல்ல சார், எல்லா வேட்பாளர்களுமே இல்லங்க இல்ல சார், சாதாரண வேட்பாளர்கள், சாதாரண மனிதர்கள், மக்களுக்கு பெருசா அடையாளம் தெரியாதவங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக சைடு, அதிமுக சைடு முன்னாள் அமைச்சர்கள், பிக் ஷாட் அவங்க எல்லாமே. அப்படிங்கிறப்ப சாதாரண மக்கள்ன்றப்ப விஜய் தானே கொஞ்சம் உள்ள போய் இறங்கி பிரச்சாரம் பண்ணணும், இவருக்கு ஓட்டு போடுங்க சார். அவர் 90% ஓட்டு விழுந்தது காரணம் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த சில அமைச்சர்கள்லாம் ஜெயிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா 8000 ஓட்டு 5000 ஓட்டும் ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், கம்மியான புரிஞ்சுங்களா? இப்போ இந்த வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட இது வந்து முடிஞ்சிச்சு சார். புரிஞ்சுங்களா? அவர் வேலை செய்ய வேண்டியதை செஞ்சுட்டார். நீங்கள் வந்து அதாவது வேட்பாளரோட எஃபர்ட்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நானும் 2021 எலெக்ஷனில் நின்னவன். புரிஞ்சுங்களா? நாங்கள் கூட்டமைப்பாக நிற்கும் போது நாங்களும் 30 தொகுதியில் ஆள் நிப்பாட்டுறோம். எல்லா தொகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சில தொகுதியில் வந்து நாங்கள் வந்து என்னன்னு கேட்டோம்னா வி ஆர் ஒன்லி ஸ்பாய்லர்ஸ். எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கல, அதனால நாங்கள் நிறுத்துவோம். பிரதிநிதித்துவம் கிடைக்கல, அதனால நாங்கள் நிறுத்துவோம், ஓட்டை உடைப்போம் அப்படின்றதுனால நாங்கள் ஆளை நிப்பாற்றுவோம். நாங்கள் ஜெயிக்க மாட்டோம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உடைக்கிற 5000 ஓட்டும் 10000 ஓட்டும் பார்த்தீங்கன்னா வில் மேக் அ பிக் டிஃபரன்ஸ் இன் எவன் ஜெயிக்கலாம் எவன் தோக்குறான்றது. புரிஞ்சுங்களா? அப்புறம் வந்து என்ன சொல்லுவோம், ஐயோ நீ ஒழுங்கா எங்களுக்கு என்னையா செஞ்சிருக்க, கிறிஸ்துவ கம்யூனிட்டிக்கு என்ன செஞ்சிருக்கன்னு நம்ம கேள்வி கேட்கறதுக்காக நிற்போம். சீரியஸா வி ஆர் ஸ்டாண்டிங் ஒன்லி டு, அதாவது நீ ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் நிற்கிறது. இப்போ சசிகலா நிற்கிற மாதிரி தான் நாங்களும் நின்னோம். இந்த வாட்டி ஏன் நாங்கள் நிற்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஓட்டும் கண்டிப்பாக வந்து தாவேக்காக்கு வரணுங்கிறதுனால தான் நாங்கள் நிற்கல. புரிஞ்சுங்களா? நாங்கள் கூட்டணி பேசணும், அது வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் அவங்க தனிச்சு தான் போட்டி அப்படின்னு சொல்லி அவங்க நிலைப்பாடு எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை அப்படின்ற நிலைக்கு லெட் அஸ் பி குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் நடந்த சூழ்நிலை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேட்பாளர்கள் வந்து வேலை செஞ்சாங்களா வேலை செய்யலையாங்கிறத நான் அனலைஸ் பண்ண முடியும். எந்தெந்த வேட்பாளர்னா ஆப்போசிட்டில் காசு வாங்கிட்டு, அதாவது இப்போ நாங்கள் உடைக்கிற ஓட்டு வந்து டிஎம்கேவோட ஓட்டாக இருக்கும். அந்த டிஎம்கே மேலே என்ன பண்ணுவோம், ஐயோ நீ பார்த்து நீ ஆட்டோ எடுத்துட்டு அங்கே இங்கிட்டு சுத்தாதையா, நாங்கள் கார்னராக பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? ஒரு பாஸ்டரை போய் ஒரு கம்யூனிட்டியை போய் அங்கே பார்ப்போம். எங்கெங்கன்னா மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்களோ அதை மட்டும் தான் அப்ரோச் பண்ணுவோம். அதை கூட பண்ணாமல், புரிஞ்சுங்களா, ஓட்டே கேட்காம இருந்த வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. அதை தாவேக்கா வந்து விசாரணை செய்யணும். இப்போ நீங்கள் தோத்துட்டீங்கன்னா விசாரணை செய்யணும்ல. இப்போ ஒரு பையன் உங்க பையன் இப்போ உங்க பையன் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, ஓகேங்களா, ஏன் ஃபெயில் ஆனாங்கிறத விசாரிப்பீங்கல்ல, அந்த மாதிரி எல்லா தொகுதியும் நீங்கள் விசாரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வேற எதுவும் இல்லை. ஏன்னா இதில் கருப்பாடுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அகற்றப்பட வேண்டும். இது வந்து கேன்சர் டு தாவேக்கா. ஓகே சார். இல்லை இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு நான் எதிர்பார்க்கல. ஐ மீன் ரொம்ப புதுசாக இருக்குது. ஐ மீன் நான் வேற எங்கேயுமே இந்த நான் கேள்விப்படலை. கண்டிப்பாக இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இது சொல்கிறதுனால எனக்கு என்ன பயன், இது நான் சொல்கிறதுனால எனக்கு என்ன பயன், ஜாக்கிரதையாக தாவேக்கா இருக்கணுங்கிறது வந்து என்னோட நோக்கங்க. ஓகேங்களா? என் புள்ள தப்பு செஞ்சானா நான் தாங்க சொல்லணும். புரிஞ்சுக்கலாம்? என் புள்ள தப்பு செஞ்சுட்டான், ஓகே, நம்ம தானே சொல்லி திருத்தணும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை வந்து அடிக்கலாம்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டு இருப்போமா? நம்ம முட்டு கொடுக்கறது மட்டுமே வேலை இல்லை, திருத்துறதும் நம்ம வேலை தான். புரிஞ்சுங்களா? நம்ம வந்து இந்த எண்டுக்கு வந்துட்டோம். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நவ் வி ஆர் கம் டு த ப்ராக்ரஸிவ் எண்டு. அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தாவேக்காக்கு நல்ல யோசனைகள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுங்களா? இது நல்ல யோசனை. இப்போ மக்கள் யோசிப்பாங்க, ஆமாம் இந்த வேட்பாளர் வரவே இல்லையா, இங்கே வரவே இல்லை, ஒன்றுமே பண்ணல, போத் ஸ்லிப்பை கொண்டு வந்து கொடுக்கல, ஒன்றுமே பண்ணல அப்படின்றத இப்போ எல்லாமே யோசிப்பாங்க. பார்த்தீங்களா? இந்த விஷயம்தான் வந்து நமக்கு வந்து பதிவு செய்யும். புரிஞ்சுங்களா? இப்போ ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஊர் சைட்லன்னா ஒரு 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 இது என்ன இருக்குன்னா, விஜயால வர முடியல, ஓகேங்களா, இந்த வேட்பாளர் இங்கே தானே இருக்கான், வந்து ஓட்டு போடுன்னு நம்மள்ட்ட கேட்டானா என்ன அப்படின்னு ஒரு யோசனை வரும். இன்னொருத்தன் என்ன யோசிப்பானா, சில ஜாதி அடிப்படையில் கூட மக்கள் இருக்காங்க, இவன் வந்து நம்மள்ட்ட கேட்கணும்ல ஓட்டு, கேட்காம போய் இவங்களுக்கு நொட்டுவாங்களோ அப்படிம்பாங்க. இதுனா மனநிலைங்க. ஓகேங்களா? மக்களின் மனநிலை. இங்க மெட்ராஸ்ல இருக்கவங்களுக்கு இதே இதை நான் சொல்லியிருக்கேன். மெட்ராஸ்ல இருக்கவங்களுக்கு வேட்பாளர் யாருன்னு தெரியவே வேணாம். ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா, இது இப்ப நீங்க இந்த இடம் இருக்கு பாத்தீங்கன்னா, இது எந்த தொகுதின்னு யாருக்குமே தெரியாது. புரிஞ்சுங்களா? டு பி வெரி வெரி ஃப்ராங்க், ஓகேங்களா, நான் கேட்ட பல பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ எந்த தொகுதின்னு கேட்டேன், எந்த தொகுதின்னே தெரியல. ஓகேங்களா? இங்கே சேப்பாக்கு ட்ரிப்ளிகேனுங்கிறோம், இதுங்கிறோம், வேளச்சேரிங்கிறோம்,
ஆனால் அடையாறு இருக்குது. அடையாறு எந்த தொகுதி வரும்? வேளச்சேரி ஒரு தொகுதி அடையாருக்குன்னு பேர் மாற்ற மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. இது சைதாப்பேட்டோட வராதா அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன். புரிஞ்சுங்களா? இதை வந்து மெட்ராஸ்னா விட்டுருங்க. புரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது வந்து தெற்கேலனா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஓட்டு, இவன் தான் நம்ம எம்எல்ஏ, இவன் தான் விசிலுக்கு நிற்கிறான், எல்லாமே வந்து மக்கள் பார்ப்பாங்க, எல்லாருமே பேசுவாங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா அங்கே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எதிர் வீட்டுக்காரனை கூட நம்ம ஃப்ளாட்டில் பார்த்துக்கிறது இல்லை. ஓகே, புரிஞ்சுங்களா? அங்கே அப்படி கிடையாது. புரிஞ்சுங்களா? எல்லாத்தையும் அவங்க வந்து என்னப்பா ஏன் ஓன் தெருவுக்கு வந்துட்டான், ஏன் தெருவுக்கு வரமாட்டானா? அந்த கான்ஃப்ளிக்ஸ் கூட இருக்குதுங்க ஊர் சைடுனா. ஓன் தெருவுக்கு வந்து ஓட்டு கேட்டான், ஏன் தெருவுக்கு வரமாட்டானா? அப்படி கால் வலிக்குதா அவனுக்கு அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில போடாம விடுவாங்க ஓட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வந்து மக்களின் மென்டாலிட்டி. நான் சொல்றேன், நாங்கன்னா ஒரு இடத்துலயும் போய் அனுபவப்பட்டிருக்கோங்க. அனுபவப்பட்டனால சொல்றேன். இங்கே இருக்கிற ஆளுங்களோட நாங்கள் வந்து அனுபவப்பட்டிருக்கோம். ஏன்னா எப்படி பூத் அனாலிசிஸ் ஆகும், எப்படி ஆகுன்றத நம்ம எவ்வளோ டீட்டெயில்டாக பேசணும். அந்த எக்ஸிட் போலன்னா வந்து நம்பாதீங்கன்னு சொல்லி எவ்வளோ டீட்டெயில்டாக பேசுகிறோம் அப்படின்னா அவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருக்கோம். புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம என்ன நம்ம வேலை, கோர்ட்டில் கேஸை இவங்க மேலே போடுவோம், நம்மளே கேஸை நடத்துவோம், நம்மளே எலெக்ஷனில் போய் நிற்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்குலராக இதே வேலையை தானே பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று கோர்ட்டில் இருப்பேன், இல்லைன்னா ரோட்டில் நிற்பேன். இந்த 2 வேலை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என் லைஃப் டைமில் என் வேலை வந்து என்ன, ஒன்று எலெக்ஷன் பொலிட்டிக்கலாக நம்ம இருப்போம், அப்படி இல்லைன்னா கோர்ட்டில் வாதாடுவோம், கேஸ் போடுவோம், அவங்கள வந்து கூப்பிடுவோம், நீ செஞ்சது தப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நான் இன்னொரு வக்கீலை எதிர்பார்த்தது இல்லையே. நான் தானே கேஸ் போடுறேன் சார், எல்லா கேஸும் நான் தானே போடுறேன். புரிஞ்சுங்களா? எதை ஏற்று போட்டாலும் சரி, இப்போ இந்த நிலங்கள் மோசடி பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அந்த கேஸ்ல நாங்க தானே போடுறோம். அந்த வகையில தாவேகா பார்க்கணும்னு சொல்றீங்க. அதனால நான் சொல்றேன், நான் ஒரு வழக்கறிஞராகவும் சொல்றேன், பொலிட்டிக்கல் ஒரு சின்ன ஒரு அனுபவம் எங்களுக்கும் இருக்குதுன்றதுக்காக சொல்றேன். எங்களுக்கு நாங்க ஜெயிக்க முடியாதுன்ற தெரிஞ்சனால தான் நான் இந்த வாட்டி தாவேகாக்கு நாங்க செஞ்சோம்.